அட நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி காஸ்கோலேருந்து தட்டி தூக்கிட்டு வந்ததான் லிங்கோட பாட் ஸ்டிக்கர்ன்னு சொல்லலாம், மொமோஸ்னு சொல்லலாம், பாட் ஸ்டிக்கர் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிங்க. நமக்கு தேவை சோறு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட் ஸ்டிக்கர்ஸை எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்ல பரவலாக ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 15 பாட் ஸ்டிக்கர்ஸை எடுத்து இதை குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஒன்று ஒன்றா அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், பார்க்குறதுக்கும் செமையாக இருக்கும். இதில் 15க்கு 1 கப் தண்ணி சேர்த்து அதை ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றி வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஒட்டாமல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் இல்லையா, அதனால எடுக்கும் போது செம சூப்பராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட நம்ம பூர்ண கொழுக்கட்டை செய்வோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதோட ஒரு சேவரி சாஸும் கொடுத்துருக்காங்க. சட்னிக்கு தோசையெல்லாம் தொட்டு முக்கி அடிப்போம்ல அதே மாதிரி இந்த பாட் ஸ்டிக்கரை இந்த சாஸில் போட்டு புரட்டி எடுத்து சாப்பிடுங்க. உள்ளார நல்ல டெண்டரியான சிக்கனோட காய்கறிகள்லாம் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன பேர் என்னவோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும்.